John chapter 13 verse 1 to John chapter 13 verse 1 to 38. யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வசனம் வரை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலையை வந்ததென்றும் அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்திலேயே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்திலேயே அன்பு வைத்தார். Now before the first of the Passover, when the Jesus came out that and this honor was and come that he should and depart out of this world and unto the Father, having loved his own which were in the world, he loved them unto the end. வசனம் 2. சீசன் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டிய பின் அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில், and the supper being ended, the devil having now put into the heart of the Judas Iscariot, Simeon's son, to this betrayed him. வசனம் 3. தம்முடைய கைகளை பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, Jesus can knowing that the Father had give all things unto his hands, and that he was come from God and went to God. வசனம் 4. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றுவித்து ஒரு சீலையை உடுத்தி அறையிலேயே கட்டிக்கொண்டு, he rised from supper and laid aside him garments and took a towel and girded himself. வசனம் 5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தம்முடைய கட்டிக்கொண்டிருந்த சீலையில் துடைக்கவும் தொடங்கினார். After that he poured water into a basin and began to wash the disciples' feet and to wipe them with his towel wherewith he was girded. வசனம் 6. அவர் சீசன் பேதுருவினிடத்திலேயே வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் ஏன் என் கால்களை கழுவலாம் என்றான். Then cometh he to the Simeon Peter, and Peter said unto him, Lord, doesn't thou wash my feet? வசனம் 7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்றும் இப்பொழுது நீ அறியாய், இனிமேலும் அறியாய் என்றார். Jesus answered and said unto him, What I do thou canst not now, but thou shalt know hereafter. வசனம் 8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலமும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். Peter said unto him, Thou shalt and never wash my feet. Jesus answered him, If I was and thee not, thou hast no part with me. வசனம் 9. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலைகளையும் கூட கழுவ வேண்டும் என்றான். Simeon Peter with unto him, Lord, not my feet only, but also my hands and my head. வசனம் 10.
இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். Jesus said to him, He that isn't washed needeth not save to wash isn't fit, but isn't clean every whit, and he hair clean, but not all. வசனம் 11. தம்மை காட்டிக் கொடுக்கிறவனையே அவர் அறிந்திருக்கிறபடினால் நீங்கள் எல்லோரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். For he can know who shall and betray him. Therefore said he had not all clean. வசனம் 12. அவர்களுடைய கால்கள் அவர் கழுவின பின் தம்முடைய வஸ்திரங்களையே தரித்து கொண்டு திரும்பி உட்கார்ந்திருந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? So after he had an ass washed after their feet, and he taken his own garments and was set down again, he said unto them, Can now he what I have done to you? வசனம் 13. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரி, நான் அவர்தான். He called me Master and Lord, and he say will, for so I am. வசனம் 14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களையே கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்கள் ஒருவர் கழுவ கடவீர்கள். If I then, your Lord and Master, I have washed your feet, he also how to the wash one another's feet. வசனம் 15. நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். For I have give you an example that he shall do as I have done to you. வசனம் 16. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பினவரினுடன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. Verily I say unto you, the servant is not greater than his Lord, and neither he that is the sent greater than he that sent him. வசனம் 17. நீங்கள் இவைகளை அறிந்து இருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். He can know these things, happy are ye if ye do them. வசனம் 18. உங்கள் எல்லோரை குறித்தும் நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களையே அறியேன். ஆகிலும் வேதவாக்கியம் நிறைவேறி தக்கதாக என்னுடனேயே அப்பம் புசிக்கிறவன் என் மேலே தன் குதிங்காலை தூக்கினான். I speak not of you all, I can know whom I have chosen, but that ye scripture may be and fulfill, he that eateth bread with me he lifted up his hand here against me. வசனம் 19. அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்கிறேன். Now I tell you, and before it's come, that when it isn't come to the pass, he may believe that I am he. வசனம் 20. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Verily I say unto you, he that receiveth whomsoever I send receiveth me, and he that receiveth me and receiveth him that sent me. வசனம் 21. இயேசு அவைகளையே சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சாட்சியாக சொன்னார். When Jesus had those said, he was troubled in the spirit, and testified and said, Very
Verily, verily, I say unto you that one of you shall betray me. வசனம் 22. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறார் என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர்கள் நோக்கி பார்த்தார்கள். Then the disciple looked one and another, debating of whom he speak. வசனம் 23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பானவர் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். Now there was a learning hand Jesus' bosom. One of these disciple whom Jesus loved. வசனம் 24. யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். Simon Peter's therefore beckoned to them that he should ask who it should be of whom he speak. வசனம் 25. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். He then laying hand Jesus breast said unto him, Lord, who is it? வசனம் 26. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தேய்த்து அவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தேய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியத்திற்கு கொடுத்தார். Jesus answered, He is to whom I shall and give a ship when I have the dependent. And when he had depended the ship, they give it to the Judas Iscariot and son of Simon. வசனம் 27. அந்த துணிக்கைகளை அவன் வாங்கிய பின் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். And after the ship Satan entered into him. Then said Jesus unto him, that thou and didst do quickly. வசனம் 28. அவர் அப்படியே அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களின் ஒருவனும் அறியவில்லை. Now no man at the table can know for what intent he speak this unto him. வசனம் 29. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டு இருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காகவும் தரித்திற்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாகவும் இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர்கள் நினைத்திருந்தார்கள். For some of them to God, because Judas had on the back that Jesus had and said unto him, buying those things that we have the need of against the first, had that he should and give something to the poor. வசனம் 30. அவன் அந்த துணிக்கைகளை வாங்கி உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலம் இருந்தது. He then having received the shop went immediately out, and it was a night. வசனம் 31. அவன் புறப்பட்டு போன பின் இயேசு இப்பொழுதும் மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரிலே மகிமைப்படுகிறார். Therefore when he was gone out, Jesus said, now is the Son of the Man glorified, and the God is the glorified is in. வசனம் 32. தேவன் அவரிலே மகிமைப்பட்டு இருந்தால் தேவன் அவரையே தம்மிலே மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். If God be glorified in him, God shall also glorify him in himself, and shall strengthen we glorify him. வசனம் 33. பிள்ளைகள், இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களிடத்தின் கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் நான் யூதாவோடே சொன்னது போலவும் இப்பொழுதும் உங்களுடனும் சொல்கிறேன். Little children, yet a little while I am with you. He shall shake me, and as shall unto the Jews. Whither I go,
ye cannot come, so now I say unto you. வசனம் 34. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிறார். புதிதான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். A new commandments it's give unto you, that I love one another, as I have the love you, that he also love one another. வசனம் 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடனே சீஷர்கள் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். By this shall and all men can know that he are my disciple, if he have the love one to another. வசனம் 36. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். Simon Peter said unto him, Lord, whither goest thou? Jesus answered him, Whither I go thou and canst not follow me now, but thou shalt follow me afterwards. வசனம் 37. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்கு என்ன என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். Peter said unto him, Lord, we cannot I follow thee now. I will lay down my life for thy sake. வசனம் 38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயா? சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். Jesus answered him, Thou and lay down thy life for my sake. Verily, verily, I say unto thee, the cock shall not crow till thou hast denied me 3 times. Finish. போன நவம்பரில் பாட்டி கண்டினியூ பண்ணுறேன். நியூ டெஸ்டமெண்ட்டையும் ஃபினிஷ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.